பஞ்சாயத்து ராஜ் துறையை அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை கண்டவர். அவர் இங்கே வருகை புரிந்திருப்பது நம்மளிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுபோல சத்தமில்லாமல் அமைதியாக நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனன் மூர்த்தி அவர்களும் மிக சிறந்த ஆளுமை திறன் படைத்தவர். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் யாருக்கும் தெரியாட்டினா நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும். இந்த நிகழ்ச்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எதனால் ஏற்படுத்த வேண்டும் என்பது ஏற்கனவே நம்ம திருச்சியில் நிறைய பேசியிருக்கோம். அதை தவிர அடுத்த கட்ட நகர்வுக்கு எந்த இடத்தில் நாம் சென்றால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டி இருக்கிறது. இது சில சமயத்தில் அரசியல் பேசாவிட்டாலும் அரசியல் பேச வேண்டிய இன்றைய சூழலில் இந்த புவிசார் அரசியல் பதற்றம் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இதை பற்றி நம்ம ஆராய்வினை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி எந்த இடத்துல ஒரு வள்ளுவன் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் ஒரு மனுஷ பிறவி முழுமை அடைய வேண்டும் என்றால் நம்ம யாருக்காவது உதவிக்கரம் நீட்டி நம்ம உதவி செஞ்சாதான் வாழ்க்கையே முழுமை பெறும் என்கிறார். நம்ம எங்கெல்லாம் போகிறோம், ஏரி குளம் எங்கே நீர்நிலைகள்லாம் போகிறோம், அங்கே எங்கே பார்த்தாலும் தானாக நிறைய பறவைகள் தேடி வரும். அப்புறம் புழு பூச்சிகள்லாம் தேடி வரும். இதெல்லாம் தேடி வர்றது எதுக்காக? எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தானாக அந்த இடத்துல வருவது போல் அந்த பறவைகளும் நீர்நிலைகளும் வருவது போல உதவுகின்ற மனமும் உயர்ந்த குணம் இருந்தால் அவர்களை தேடி இன்பமும் புகழும் வந்து சேரும் என்பது உறுதி என்கிறார் வள்ளுவர். நீங்கள் நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழை நீங்கள் பார்க்கலாம், தென்னை பார்க்கலாம், பனை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாகங்கள். நீங்கள் தென்னை மரம் பார்க்குறோம், அது ஏதோ ஒரு சாதாரண நீங்கள் சொல்கிற விளக்குமாறுன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி மிகப்பெரிய ஏற்றுமதியில் இருக்கிறது. இன்றைக்கி அது மாதிரி பனைமரம் சொல்கிறோம், இன்றைக்கி பனவெல்லம் எங்கேயோ போயிட்டுருக்கு, பனவெல்ல ஜூஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. அதுபோல் வாழையும் பனைமரமும் தென்னையும் என்னென்ன பயன்கள் அந்த பாகம் உடல் உறுப்புகள் கொடுக்கிறதோ அதுபோல் நம்ம மனுஷனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த வாழ்வில் அனைத்து நாட்களிலும் நாம் மற்றவர்களுக்கு பயன்பெறதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த வகையில் இந்த என்ஜிஓக்கள் அனைவரும் அனைத்து மக்களுக்காக, அனைத்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக ஒரு வழிகாட்டுதலாக நீங்கள் இந்த வாழை தென்னை பனை போல நீங்கள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தமில்லாமல் நிறைய மாற்றத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிற விஷயங்களில் எல்லாம் சில சமயங்கள் அங்கீகாரம் கிடைக்காமல் போகிறது என்ற ஒரு தாக்கம் உங்கள் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தாக்கத்தை எல்லாம் யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு டிஎஸ்ஆர்ஓ ஏதோ ஒரு பாலங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்ப்பதற்கு யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் வந்திருக்கிறார்கள். சமூகத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு பார்வையை பார்த்து கொண்டிருக்கிற அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய என்ன அலைகளை எப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சிந்தனைகள் நம்ம போயிட்டுருக்கோம். ரெண்டாவது, நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் எப்படி பண்ணணும்னா, நம்ம மாற்றி யோஜனை பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த மாற்றி ஏன் யோஜனை பண்ணணும்னா எல்லாத்துக்கும் யோஜனை பண்ண முடியும், ஆனால் மாற்றி யோஜனை பண்ணுறது கிடையாது. இந்த மாற்றி யோஜனை பண்ணவெல்லாம் எங்கே போனாங்கிறது நம்ம பேசுவோம், நம்ம சொல்ல வர. அப்போது நம்ம ஒரு சிக்கலையோ ஒரு விஷயத்தையோ நம்ம ஒரு புதிய கோணத்தில் அணுகணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புதிய கோணத்தில் அணுகினால் மட்டுமே புதிய மாற்றங்களும் புதிய தீர்வுகளும் நம்ம ஏற்படுத்த முடியும். நம்ம நிறைய சிந்திக்கிறோம், அந்த சிந்திச்சாதான் மாற்றம் வரும். சிந்திக்காமல் நமக்கு மாற்றங்கள் வராது. மனிதர்கள் சிந்தித்ததுனால தான்
நம்ம பொருளாதாரம் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் விஞ்ஞானம், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேம்பு ஸ்ரீதர் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படித்து கொண்டிருக்கிறார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவர் சாதாரணமாக இருக்கார். நான் டெல்லியில் அவரை பார்க்கும்போது, என்னை பார்க்கும்போது நாங்கள்லாம் கோட் ஷூட் போட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அவர் சாதாரணமாக வேஷ்டி சட்டையை போட்டு வந்து நிற்கிறாரு. நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஒரு தென்காசியில் ஒரு சாதாரண இடத்துல உலகத்தையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் சத்தம் இல்லாமல். நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் மிக்க, ஏன்னா அவர் மாற்றி யோஜனை பண்ணார். இப்போ நான் திருப்பியும் கணேசன் சாருக்கும் சண்முகம் சாருக்கும் உங்களுக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், நான் மாற்றி யோஜனை செய்ய வேண்டும். அது என்னதாங்க யோஜனை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மாற்றி என்னதான் யோஜனை பண்ணணும் அந்த மாற்றி யோஜனை பண்ணதுனால தான் இன்று இந்தியாவில் உலகத்தை திரும்பி பார்த்திருக்கிறார். ஒரு கிராமத்தினுடைய ஜோகோ வேம்பு ஸ்ரீதர் உலகத்தை திரும்பி பார்த்திருக்கிறார். அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர், சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை அதனால தான் இத்தனை பேர் இருக்கான். கூகுள் இருக்கான், அவன் இருக்கான், இத்தனை ஐடி கம்பெனி 2500 ஐடி கம்பெனிக்கு மேல் இருக்குது. இன்றைக்கி நாஸ்காமனுடைய இடி சந்தியா வரைக்கும் நாங்கள் இப்போ மீட்டிங்கில் பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய நாங்கள் ஒரு 5 ஆண்டுகள் அந்த சிஓவோட நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் பண்ண முடியாத ஒரு கட்டத்தை வேம்பு ஸ்ரீதர் பண்ணிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம மாற்றி காட்டியிருக்கோம். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய யதார்த்தத்தை நிறைய விஷயங்களில் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுபோல் இப்போது நம்ம இவர் நிறைய விஷயம் கேட்டார். சண்முகம் சார், என்ன சார் நாங்கள் எலெக்ஷன் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், நீங்கள் ஏதாவது ஒன்று இப்படி, நான் சொன்னேன் ஏதாவது மிளகா இப்படி எதாவது பண்ணோம்னா நெடி வேற வரும், எதுக்குங்க வம்பு பூச்ச வேலைன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறார் ஏதாவது ஒரு நெடி வந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்னைக்கு என்னென்ன நிலைமைகள் அதுவும் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சார் வேறு உட்காந்துருக்கார். அதனால் இன்றைக்கி ஒரு விஷயங்கள் எப்படி இருக்குன்னால், இன்று எல்லா மக்களும் வீட்டில் நம்ம சும்மா இல்லை, எல்லா காரங்களுக்கும் யாரா வில்லேஜுன்னு நம்ம சொல்கிறோம், யாருமே வில்லேஜ் கிடையாது. உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய தகுதி படைத்தராக அத்தனை மகளிர்களும் உட்காந்துருக்காங்க, அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. லாஸ்ட் மீட்டிங் பேசும்போது கூட அவர் சாதாரணமாக நாங்கள்லாம் பேசிட்டு போனோம். ஆனால் அங்கே உட்காந்துருக்கிற தேவிகா என்ன பேசினாங்க, உடனே அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு எல்லா அரசியல் நண்பர்களும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த அளவுக்கு அவங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லா விஷயமே அரசியல் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். யாருக்கு தெரியாதுன்னா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாகனவர் தான் இருக்கீங்க. நீங்கள் தெளிவு இல்லை அப்படின்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் எல்லா விஷயத்திலும் தெளிவானவர்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு புதிய பாதை தேவைப்படுகிறது, ஒரு புதிய வழி தேவைப்படுகிறது. அதனால் அதை பற்றி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. சூழ்நிலைகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலும் ஒரு சில சின்ன குட்டி ஒரு இதை ஒரு அனலைஸ் இன்னைக்கு இருக்கிற அதுவும் ஒரு பார்ட். ஏன்னா நம்ம பேசும்போது சில குட்டி அரசியலும் ஒரு சின்ன பார்ட்டாக இன்றைய நிலைமை சொல்லியிருக்கோம். அது யார் மனதிலையும் புண்படுத்துவதற்காகவோ செயல்படுத்துறதுக்காகவோ செயல்படுத்துறதில்லை. சில விஷயத்தை நீங்கள் அதை பேசுகிறதுக்காக சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். லாஸ்ட் டைமே சொன்னால் உங்களுக்கு நம்ம சூட்சமமாக தான் பேசணும், சூட்சமமாக போகிறோன்னு. அதுமாதிரி நானும் இந்த திருவண்ணாமலை இப்படியே போனோம் அப்படின்னா 3 சுற்றுவான், அப்படியே திருப்பிட்டு வரும். அப்போ என்ன ஆகும், அது பேர் அந்த இடத்துல வச்சிருக்கிற பேர் திருப்புமுனைன்னு வச்சுருக்கான். திருப்புமுனைன்னா என்ன, அப்படியே நீங்கள் கிரிவலம் வரும்போது திருப்பிட்டு தான் வரணும். அந்த சுற்று அந்த திருப்புமுனை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விக்கிரகம் வச்சுருப்பான், அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக போவாங்க. அப்போ இன்றைக்கி யார் திருப்புமுனையாக இருக்காங்கிறது, இன்னைக்கு திருப்புமுனை அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்களோ அடுத்த விஷயம். ஆனால் ஒரு திருப்புமுனை ஏதோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருக்குது. அந்த திருப்புமுனை என்பது யார் அப்படின்னு தெரியும். நான் உங்களுக்கு மலைன்னு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, ரைட்டா. அந்த திருப்புமுனை அப்படிங்கிறது இருக்கிறது. அரசியல் நீங்கள் ஒரு இளைஞர் இயக்கமோ மற்ற இயக்கமோ யாரும் மாற்றத்தை கொடுக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ அசாமில் ஏதோ ஒரு கனபரிஷத்துன்னு ஒரு இளைஞர் கூட்டம்லாம் சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அவங்க ஆட்சி அமைச்சும் காமிச்சாங்க. அப்போது புதிய மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு நிறைய பேர் இருக்குது. அப்போ அந்த திருப்புமுனைக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகர்கள் கூட்டம் அவர்கிட்ட இருக்கத்தான் இருக்குது.
அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் இன்னொரு தலைவர் தோன்றிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பள்ளியினுடைய மாணவியிலிருந்து ஆரம்பித்து கல்லூரி மாணவிகளிலிருந்து ஆரம்பித்து அண்ணான்ற ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு பெரிய விஷயத்தில் வந்து ஆழமாக மனசில் வந்து பதிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாமல் அசைக்க முடியாத ஒரு தலைவராக நின்றிருக்கிறாரு. அப்போது அவர் ஒரு தாக்கத்தை, அவர் ஆட்சிக்கு வராரு போகிறாரு, இல்லை தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரெலாம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு மாற்றங்கள், ஒரு தலைவர்களை மக்கள் விரும்புகிறார்கள். அவங்க அரசியல் விரும்புவது இல்லை, அடுத்த விஷயம். ஆனால் அந்த மக்கள் அவரை விரும்புகிறார்கள். தான் வீட்டில் அண்ணா வந்து பாசமாக இருக்காங்களோ இல்லையோ, அவர் மேலே ரொம்ப பாசமாக ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ஏதோ ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த இடத்துல அவர் பெருசாக பண்ணாட்டினா கூட கொஞ்சம் நிலநடுக்கம் இருக்கத்தான் செய்யுது அந்த இடத்துல. அப்போ பெரிய ஒரு விஷயம் இல்லாட்டினாலும் கொஞ்சம் குட்டி ஒரு நிலநடுக்கம் அவரால் இருக்கத்தான் செய்யுது. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பார்க்குறது அப்படின்னா, இதை அடுத்த கட்டத்தில் நம்ம இவர் சார் அமர்ந்திருக்கிறார், அவர் முன்னாடியே பேசக்கூடாது இருந்தால் கூட அந்த கேஸ்ட் அண்ட் சோஷியல் டைனமிக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற அந்த கேஸ்ட் அண்ட் சோஷியல் டைனமிக் பாலிட்டிக்ஸில் அது வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது கொஞ்ச நாளில் மறையும் அப்படிங்கிறது தான் ஒரு கூற்றுக்கள் மற்ற அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனாலும் இன்றைய வரைக்கும் அந்த தாக்கம் அப்படி தான் போயிட்டுருக்கு. மற்ற இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற ஒரு கட்சி மிகப்பெரிய அவர் வந்து பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். ஒரு சாதாரண ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு வார்த்தையெல்லாம் ஜாஸ்தி பேசாதவர், மற்றவர்களுக்கு மரியாதை அளிப்பவர், நிதானம் தவறாமல் ஒரு தலைவர் எங்கேயோ ஒன்று பேசிகிட்டு இருக்கார், ஒன்று நடத்திட்டுருக்கு ஒரு பக்கம். பட் இதெல்லாம் வந்து களங்கள் ஒரு பக்கம் நம்ம வந்து சிந்தனைகள் நம்ம செய்தால் கூட நம்ம எந்த இடத்தில் ஒரு மாற்றங்களை நம்ம வந்து இங்கே நம்ம செய்ய வேண்டி இருக்கு, நம்மளுடைய தேவைகள் என்ன, எல்லாரும் பேசுகிறார்கள். இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம், இந்த இயக்கம் இந்த என்ஜிஓக்கள் எந்த விதத்தில் இது மாற்று சக்தியாக உருவாக முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். தேசிய இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாற்று சக்தி, இந்த மாற்று சக்தியே இல்லாத ஒரு தலைவர்கள் இருக்கிறார். இப்போ என்ன ஆகுது, எந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒருத்தர் சிஎம்மாக இருந்திருக்கார், 15 வருஷம் பிஎம், இந்த கூட்டத்தில் அரசியல் அப்பாற்பட்டு அவருக்கான ரசிகர்கள் கூட்டம், ஏராளமான கூட்டங்கள் இருக்கிறது இந்திய அரசியலில். அப்போ என்ன, அது அசைக்க முடியாத ஒரு மாற்று சக்திக்கு ஆளே இல்லாத ஒரு தலைவர் மிகப்பெரிய ஒரு பிரதம மந்திரியாக உட்கார்ந்துருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றங்கள், அப்போ வந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை பொறுத்து தான் நம்ம வந்து அரசியலை பற்றியே பேச முடியும். மக்கள் யாரை விரும்பி கொண்டிருக்கிறார்கள், என்ன நடந்தாலும் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களை ஊக்குவித்து அந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு பொருளாதாரத்தை ஒரு மிக சிறந்த உருவாக்கி அழகாக வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவை கொண்டு வந்து காட்டின பெருமை உண்டு. அதுபோல் ஸ்டார்ட் அப்புக்கு தமிழ்நாடும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஸ்டார்ட் அப்பினுடைய இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலதிபர்கள், சிறு மகளிர்கள், இந்த 22 வயசு 23 வயசு இதெல்லாம் நான் நேரடியாக இந்த நார்த் இந்தியாவில் நான் டூர் பார்க்கும்போது இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா கூட்டத்தில் நிறைய கலந்தவன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 கோடி 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஏராளமான கம்பெனிகள் வந்து நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய பிரபலம் செய்திருக்கிறது. நான் அதனால தான் சொல்லுவேன், உங்கள் என்ஜிஓவோட நீங்கள் கம்பேர் பண்ணி நார்த் இந்தியன் என்ஜிஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தியாக உருவாக்க காரணம் அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணுறதில்ல. ஈவன் அரசாங்கத்தையும் அவர்கள் இந்த டிபெண்ட் பண்ணாமல் அவர்களாக முன் வந்து அதற்கான முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வளர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை, அந்த பிளாட்ஃபார்மை எப்படி டிஎஸ்ஆர்ஓ அமைப்பது என்பது குறித்து தான் நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து எப்படி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கும் அந்த ஸ்டார்ட் அப்புக்கும் இருக்கணும். இந்த பொருட்கள் நான் சார் சொன்ன மாதிரி இந்த வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறது வந்து இந்த உள் சந்தை அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வலுப்பெற வேண்டும். இந்த வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்லோகனே அதுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மில்லட்டு இதில் நிறைய என்ஜிஓக்கள் நார்த் இந்தியாவில் பண்ண டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 கோடி 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற என்ஜிஓலாம் அங்கே நிறையா இருக்குது. அவங்களாக தான் வந்து அவங்க எந்த அரசாங்கத்தையும் டிபெண்ட் பண்ணல. இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. இன்னும் ஈவன் மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா சுந்தரின்
அப்படின்னு ஒரு மில்லட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க ப்ராடக்டை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க மில்லட்னுடைய அவங்க ப்ராடக்ட் என்னென்னலாம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை இந்த 2 ஆண்டுகள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய வளர்ச்சியும் வங்கியினுடைய டர்னோவரும் மிகப்பெரிய டர்னோவரும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து என்ஜிஓன்னு ஏதோ ஒரு களத்தில் சர்வீஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறோன்னு இல்லாமல் அந்த பொருளாதாரத்தில் எப்படி வந்து வளர்ச்சி அடைய செய்வது என்பதை பற்றி தான் நம்ம வந்து மிக சிறந்த அந்த விஷயத்தில் நம்ம இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாதாரண கீழே களத்தில் இருந்து ஏற்பட்டு உலக வர்த்தகத்து வரைக்கும் நம்ம எல்லார் வீட்லேயும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி உலக வர்த்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புவிசார் அரசியல் பதற்றம் சொல்கிறோம். இந்த உலக வர்த்தகத்தில் எவன் அமெரிக்காக்காரன் தடைன்றான், சைனாக்காரன் தடை, இதெல்லாம் தான் உலக வர்த்தகத்தில் நம்ம தடைகள் வருது. சில சமயம் ஏற்றுமதியில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய அச்சங்கள் வருது. இந்த சவாலெல்லாம் இப்போ வந்து நமக்கு பூசு கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வணிகம் செஞ்சிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் நிறைய வணிகத்தை எல்லாம் பார்த்துட்டாங்க. பெரிய பெரிய இடர்பாடுகளாம் நம் முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்கொண்டு நுட்பமான யுக்திகளால் அந்த வர்த்தகத்தையே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. நம்ம சந்தை போட்டி அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல நம்ம தாக்கம் இருக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங். சார் கூட சொல்லும்போது இந்த மார்க்கெட்டிங் தான் சொல்கிறார். இந்த மார்க்கெட்டிங்களுடைய எந்த இடத்துலையும் இந்த விலையும் தரத்தையும் நம்பி இருக்கவே கூடாது. எந்த இடத்துல இருக்கும்னால் நம்ம இடத்துல நேர்மையான வர்த்தகம் இருந்தால், அது என்ன ஜாஸ்தி பண்ணாலும் சரி, நேர்மையான வர்த்தகம் அப்படிங்கிறத இருக்கணும்னு சொல்கிறோம். அந்த நேர்மையான வர்த்தகம் இருந்தால் நிலைத்திருக்கும் என்றால் நம்ம வந்து யார்கிட்டனாலும் வர்த்தகத்தில் போட்டி போட்டுவிட முடியும். அதுக்கு அடிப்படை உங்களுக்கு வந்து நேர்மையும் இந்த தரக்கட்டுப்பாடும் இருந்தால் உலக வர்த்தகத்தை எல்லாம் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துட முடியும். நம்ம உலக வர்த்தகத்தினுடைய தடைகள் எப்பெல்லாம் நமக்கு ஏற்பட போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 கோடிக்கு மேல் அதிகமான மக்களை கொண்ட இந்த இந்தியாவினுடைய உள்நாட்டு சந்தை வந்து நம்ம பொருளாதாரத்தை ஒரு பாதுகாப்பாக்கும் நம்ம வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் பெருக்கு. இந்த உள்நாட்டு சந்தை முறையை நம்ம முழுமையாக பயன்படுத்தினால், அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் பொருளை தயார் செய்யுங்கள், நீங்கள் பொருளை உற்பத்தி பண்ணுங்க. நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறீங்களோ அந்த உற்பத்திக்கான பொருளை நீங்கள் விற்பனை செய்வது அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது, அரசு கூட்டுறவு முறை ஏற்றுக்கொள்கிறது, அதனுடைய வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறது, அதன் வழிமுறைகளை உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணுது. உங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய மூலிகையினுடைய ஒரு மாநிலமாக நம்ம திகழ்கிறோம். மூலிகை ஏற்றுமதியில் நம்ம எவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம கருதுகிறோம். இன்றைக்கி மில்லட்டினுடைய விஷயங்கள் எவ்வளோ பெரிய ஏற்றுமதி நம்ம பண்ணுறோம். நம்ம உற்பத்தி பண்ணுங்க. உற்பத்தியாளர்களாக இந்த என்ஜிஓக்கள் அனைத்தும் உற்பத்தியாளராக நீங்கள் உருவாகணுங்க. அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொருளாதாரத்தில் முன் வந்துடுவோம். நம்ம எந்த அரசாங்கத்தையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம உற்பத்தியாளராக இருந்தால் நம்மளுடைய வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ நம்மளுடைய இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் உற்பத்தியாளராகுங்க. உங்களுக்கு வேண்டிய பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அரசாங்கத்தில் நம்ம பேசுவோம், அதற்கு உண்டான உத்வேகத்தை கொடுப்போம். இன்றைக்கி நமக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கான அந்த உற்பத்தியாளர்கள் இதுக்கு பெண்களுக்குன்னு ஆக்ரோ ஃபுட் ட்ரேட் சென்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்குது. 30 ஏக்கரில் இருக்குது. அப்படி ஒரு சென்டர் இருக்குதுன்னு எவனுக்கும் தெரியுமா தெரியல உங்களுக்கு. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆக்ரோ ஃபுட் ட்ரேட் சென்டர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பயிற்சி கொடுக்குறாங்க. நான் நிறைய கூட்டத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் அவ்வளோ பெரிய பயிற்சிகள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி உற்பத்தியாளர் ஆகுங்க, உற்பத்தி சிந்தனையாளர் ஆகுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதான் உண்டோடைய நம்ம திருப்பியும் என்ஜிஓ நீங்கள் திருப்பி பேசிக்கிட்டு இருந்தாலும், திருப்பி குறைகள் சொல்லி கொண்டிருந்தாலும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் நம்ம வந்து மாற்றி யோசனை பண்ணுங்க. அதுதான் நமக்கு வந்து சிறந்த வழி வகுக்கும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க, ஒரு வரலாறை படிக்காதவன் ஒரு வரலாறை படைத்திட முடியாது. நீங்கள் எந்த ஒரு வரலாறும் நீங்கள் படிக்கலைன்னா படைக்கவே முடியாது. சும்மா பேசிக்கிட்டே இருக்கணும். வரலாறுகளை ஏன் படிக்கணும்னு சொல்கிறான்னா, என்னென்ன செஞ்சுருக்கான், யார் ஸ்டார்ட் அப்பில் சக்ஸஸ் ஆகிருக்கா, யார் என்ன செஞ்சுருக்காங்க, இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அந்த உத்வேக கூட்டமாக நீங்கள் வந்து மாறணும். அப்படி நீங்கள் மாறினா தான் போகிறோம்.
இன்றைக்கி வந்து ஒரு பிரதம மந்திரி வந்து ராஜேந்திர சோழன் அவரை வந்து அந்த திறப்புழா வந்துட்டு போயிருக்காருன்னா அவருக்கு விஷயம் இல்லாமல்லாம் வந்து சும்மா ராஜேந்திர சோழனை திறக்கவில்லை. ராஜேந்திர சோழனுடைய மொத்த வரலாறை தெரிந்தவர், மொத்த வரலாறுகளை தெரிந்து கொண்டவர். இன்றைக்கி ராஜேந்திர சோழனுடைய விஷயத்தை என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ராஜராஜேந்திர சோழனுடைய ராஜதந்திரமும் கடற்பயணமும் நம் வர்த்தகத்தை அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் இந்த வணிகத்தினுடைய பாதைகள் அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்தி எப்படி சக்சஸாக ராஜராஜேந்திர சோழன் இருந்தான்ங்கிறது நமக்கு வரலாறு சொல்லி கொடுத்திருக்கிறது. அந்த வரலாற்று அணுகுமுறைகளை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன சூழலுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும், நிதி, தொழில்நுட்பம், மருத்துவம் போன்ற துறையில் வலுவான நிலையில் நம்ம இந்தியாவை நம்ம மாற்றி காட்ட வேண்டிய கடினத்தில் இருக்கும். அதனால தான் என்ன நிறைய என்ஆர்ஐ நீங்கள் பார்க்கலாம். என்ஆர்ஐ எங்கேயோ போயிருப்பான், அமெரிக்கா போயிருப்பான், நம்ம ஊர் பையன் துபாய்க்கு போயிருப்பான், எங்கே இருந்தாலும் நம்ம நாட்டை பற்றியே சிந்தனை பண்ணுறான். அவனை புலம்பெயர்ந்தோர் சொல்லிக்கிட்டா கூட அவன் நேட்டிவ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது அவன் கோயில் கட்டணும்பான், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த பீப்புளுக்குன்றான், ஸ்கூலை கட்டணுன்றான். ஏன் அந்த மாதிரி தாக்கத்தெல்லாம் நமக்கு வருது? நம் இருக்கும் இடத்தில் நம் அழகு சேர்க்க வேண்டும், நம் வந்து அந்த பண்பாட்டை உயர்த்த வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு நிறைய வரலாறுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 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 ஆழமான இந்த 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 மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பின்பற்றும் போது என்ன ஆகுதுனால் நமக்கு சந்தை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒன்று வரணும். மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எப்போ வரும்னா, நீங்கள் இதெல்லாம் ஆராயும் போது தான் இந்த மார்க்கெட்டில் இன்டெலிஜென்ஸ். உங்கள் ஊரில் என்னங்க பொருள் கிடைக்குது, அந்த பொருள் எங்கெங்க ஏற்றுமதி ஆகுது, இதெல்லாம் சந்தை நுண்ணறிவு அப்படி சொல்கிறோம். அப்போ உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு எங்கள் ஊரில் இது கிடைக்குதுங்க, எங்கள் ஊரில் இந்த சின்னாலம்பட்டு திண்டுக்கல்லில் இருக்குது, இதுக்கான ஆராய்வு இப்படி இருக்குது. இதையெல்லாம் நம் கையில் முன்னெடுக்க வேண்டும். இந்த நீங்கள் இருக்கிற இந்த என்ஜிஓக்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கீங்க, ஒரு பஞ்சாயத்தில் இருக்குங்க, உங்கள் மாவட்டத்தினுடைய சிறப்பு என்னென்னலாம் இருந்திருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டத்தில் நம்ம வரணும். இதெல்லாம் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, பால் துறையினுடைய உற்பத்தி வளர்ச்சியில் 70% வந்து தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். பால் வளத்துறையில் நம்ம 70% தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த பால் வளங்கிறது எங்கே இருக்குது? எல்லா ஊர்லேயுமே இருக்குது. நீங்கள் எல்லா டைரி பிளான்ட்டெல்லாம் இத்தனை என்ஜிஓ இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு மாவட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டைரி பிளான்ட் போட்டிங்கன்னாவே நம்ம வந்து நல்லா வந்துடுவோம். நீங்கள் டைரி பிளான்ட் அழகாக போடலாம். சேலத்தில் இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் டைரி பிளான்ட்டு போடலாம். அப்போ டைரி பிளான்ட்டுங்கிறது நீங்கள் வந்து மிகப்பெரிய நீங்கள் இந்த கட்டமைப்பு என்பது ஒரு மாவட்டத்துக்கு அந்த மாதிரி போட்டால் கூட பால் வளங்கிறது இருந்துட்டு 70% நம்ம இந்தியாவில் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய துறையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு என்ஜிஓ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இந்த டைரிக்குன்னு இளைஞர்களுக்குரிய டைரி யுவா கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் டிஎஸ்ஆர்ஓ ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு சண்முகத்துக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். இந்த டைரி வந்து யுவா கோஆபரேட்டிவ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு தேவநாதன் தான், தேவலிங்கம் கரெக்டு. எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம பார்த்து? அப்போது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரிக்கு இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. அப்போ டைரி கோஆபரேட்டிவ் நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களை நம்ம அரசாங்கம் எடுத்துக்குது, அல்ல ஹட்சன் பால் வளத்துக்காரர் எடுத்துக்கிறான், இன்னொருத்தர் எடுத்துக்கிறான், யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறான். உங்களிடத்தில் மிகப்பெரிய அந்த டைரி கோஆபரேட்டிவை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த டைரி கோஆபரேட்டிவ் நீங்கள் தொடங்கினீங்கன்னா டைரிக்கு வந்து என்ன பண்ணுறது, 50% மானியத்தை அரசாங்கமே கொடுக்கறது. 50% மானியத்தை அரசாங்கம் கொடுக்கிறது. ஃபோன் இல்லை, என் ஃபோன் கீழே இருக்கு, ஆஃப் பண்ணிட்டேன். டைரியை வந்து கோஆபரேட்டிவ் துறையாக மாற்றணும். அப்போ நீங்கள் டைரியை வந்து முன்னணி எடுத்துங்க. இந்த ஆண்டு இந்த கூட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள்.
இந்த தீர்மானம் என்னவாக இருக்கணும்னா NGO-க்களுக்கும் உங்களுக்கு உருவாக்கும். மாநில அரசாங்கமும் மிகப்பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் அதைவிட 100 மடங்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா மொத்த டைரியோட டிபார்ட்மெண்ட்டையும் இந்த இடத்துல உட்கார வச்சு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். அதனால் மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகுங்கள். மாற்றி யோஜனை பண்ணுங்கள். பொருளாதாரத்தில் முன்னேறுவதை குறித்து யோஜனை பண்ணுங்கள். நம்ம நிறைய குறை சொல்வதை விட்டு வளர்ச்சி பாதையில் எப்படி ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அந்த பணியினை நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் சென்ற கூட்டத்தில் சொன்னது போல இன்று அஸ்வகந்தா கல்டிவேஷன் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அது இல்லாமல் மருந்தே பண்ண முடியாது. என்னதான் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாலும் யாராவது ஒரு விவசாயி அஸ்வகந்தாவை கல்டிவேஷன் பண்ணணும், எவனாவது ஒரு விவசாயி நித்திய கல்யாண கல்டிவேஷன் பண்ணால் தான் மருந்து தயார் பண்ண முடியும். அப்போ மருந்து தயார் பண்ணால் தான் சாப்பிட முடியும். இல்லாட்டா டாக்டர் ப்ரிஸ்கிரிப் எதை வச்சு பண்ணுவார்? அப்போ விவசாயிகளும் நீங்களும் அந்த தொடர்பு நிலையில் இருக்க வேண்டும். இந்த NGO-க்களும் விவசாயிகளும் நீங்கள் அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருந்துங்க. அவங்களுக்கு அந்த கல்டிவேஷன் என்னென்ன விவசாயத்தை உற்பத்தி செய்யணும், என்ன கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மாற்றம் அப்போ தான் வரும். ஏதோ சர்வீஸ்க்காகவே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதை பொருளாதாரத்தை உங்களுடைய இயக்கம், உங்களுடைய ஆர்கனைசேஷன் அதை டெவலப் பண்ணிக்கலாம். அரசாங்கமே அதுக்கு என்கரேஜ் கொடுக்குது. அந்த மாதிரி நீங்கள் அந்த செயல்பாட்டுக்கு முன் வாருங்கள். ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறலாம், அந்த மாதிரி பணிகளுக்கு என்ன செய்யணும். நீங்கள் சொல்கிறீங்க நிறைய NGO-க்கு என்ன கவர்மெண்ட் எதையும் செய்கிறதில்ல, எத்தனை நாள் தான் இந்த ஃபைலை இதெல்லாம் ஒரு தாக்கம் இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஃபீல்லாம் களையணும் அப்படின்னா நம்ம ஆக்கப்பூர்வமான பிளானுக்கு போகணும். ஆக்கப்பூர்வமான பிளான் என்ன? உங்களுக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் பிட்வீன் அரசு திட்டங்கள் அந்த அடித்தளத்தில் அவருக்கு போய் சேரணும்னா நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியலன்னா விவசாயிக்கு என்ன தெரியும்? விவசாயிக்கு தெரியாது. விவசாயத்துக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுன்றான். எவனுக்கு தெரியும்? நமக்கே GPS போட தெரியாது. அப்புறம் தான் நான் விவசாயிகளுக்கு ஆன்லைனில் போடுவோம். அப்போ என்ன ஆகுது? அப்போது நமக்கு இடைப்பட்ட தூரம் எந்த இடத்துல கேப் இருக்குது, அந்த கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இத்தனை ஆர்கனைசேஷன் அமர்ந்திருக்கிறோம். அந்த ஆர்கனைசேஷனுக்கு வேண்டிய பயிற்சிகளும் வேண்டிய யுக்திகளும் வேண்டிய ஆதரவினையும் எல்லாம் கொடுப்பதற்கு மத்திய அரசு தயார் நிலையில் இருக்கிறது. மாநில அரசும் தயார் நிலையில் இருக்கிறது. அதனால் நீங்கள் வெல்வது உறுதி. வெல்வோம். நன்றி, வணக்கம்.